இந்த துளசின்ற பொண்ணு காணாம போய் இன்னையோட 1 மாசம் ஆக போகுது. ஆனா இந்த கேஸ்ல ஒரு எவிடன்ஸ் கூட நமக்கு கிடைக்கல. என்ன பண்ண போறோம்? அவங்க வீட்ல இருந்து வந்து கேட்டா என்ன சொல்றது? எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ்ல சம்மந்தப்பட்டது பெரிய ஆளா தான் இருக்கும். அதனாலதான் இந்த கேஸ்ல நமக்கு ஒரு க்ளூ கூட கிடைக்கல. சார், வாங்க வாங்க விஷ்ணு. என்ன சார் இது? என் பொண்ணு காணாம போய் இதோட 1 மாசம் ஆக போகுது. ஆனா உங்ககிட்ட இருந்து ஒரு பதில் கூட வரவே இல்லை. இதுக்கு என்ன சார் அர்த்தம்? என் பொண்ணு அப்ப நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட குற்றவாளியா நாங்க நெருங்கிட்டோம். குற்றவாளி யாருன்றா எங்களுக்கே தெரியுமே சார். ஆனா அவங்கள உங்களால பிடிக்க முடியலையே. என் பொண்ணு எங்க இருக்கா, எப்படி இருக்கா, உயிரோட இருக்காளா இல்லையா, எதுவுமே எனக்கு தெரியலையே. நீங்க கவலையா படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆயிருக்காது சார். 1 மாசமா இதைத்தான் சார் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த கேஸ்ல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னா விஷ்ணு? இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது நான். இந்த கேஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்ல வேண்டியதும் நான் தான். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தானே துளசியை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அதைத்தானே நானும் சொல்லிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட குற்றவாளியா நாங்க நெருங்கிட்டோம். நீங்க நினைக்கிற மாதிரி குற்றவாளி சாதாரண ஆள் கிடையாது. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, நீங்க நினைக்கிற மாதிரி துளசியை கொலை பண்ண நினைச்சது சாதாரண ஆள் கிடையாது. அப்போ என் மருமகனோட அண்ணன் கிடையாதா? அவங்களும் தான். ஆனா அவங்களுக்கு மேல ஒருத்தங்க இருக்காங்க. நீங்க அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கனாலே போதும். அவங்கள நாம கையும் களவுமா பிடிச்சிடலாம். அப்போ என் பொண்ணு, உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகல. அப்படியே உங்க பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருந்தா இந்நேரம் ஏதாவது சார் என்னாலேயே சொல்ல முடியாத அளவுக்கு உங்க பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருந்திருக்கும். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்களே உங்க மனசை விட்டுறலாமா? உங்க பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருந்தா இந்நேரம் உங்க பொண்ணோட டெட் பாடி கூடவா கிடைக்காம இருந்திருக்கும்? ஆமாப்பா, சார் சொல்ற மாதிரி துளசிக்கு ஏதாவது ஆயிருந்தா இந்நேரம் அவளோட ஒரு க்ளூனாலும் கிடைச்சிருக்கும்ல. ஏதாவது ஒண்ணு. எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் விஷ்ணு, நீங்க என்ன சொன்னீங்க? எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லைன்னு சொன்னீங்கல்ல? ஒரு நிமிஷம் இருங்க. கான்ஸ்டபிள், அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வாங்க. இவனுங்க 2 பேரும் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், இவங்க 2 பேரும் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. விஷ்ணு, வெற்றி, உங்களுக்கு? இல்ல சார், எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது சார். இவனுங்க 2 பேரும் தான் துளசியா கடத்த முயற்சி பண்ணியிருக்கானுங்க. ஏய், உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பண்ணவே கடத்திருப்பீங்க? எங்கடா துளசி? எங்கடா என் பொண்ணு? எங்கடா வச்சிருக்கீங்க துளசிய? துளசி மட்டும் எங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்க 2 பேரும் போனமாத்தான் வீட்டுக்கு போவீங்க. சார் சார், எங்களை விட சொல்லுங்க சார். துளசின்ற பொண்ணு யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. இந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது சார். தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க சார். யாருக்குடா காது ஊத்த பாக்குறீங்க? நீங்க தான் என் பொண்ணை கடத்திருக்கீங்கன்னு இன்ஸ்பெக்டரே சொல்லிட்டாரு. இதுக்கு மேல உங்க 2 பேர்த்தையும் சும்மா விட நான் ஒத்துக்க மாட்டேன். எங்கடா என் பொண்ணு? எங்கடா என் பொண்ணு? அவளை உயிரோட விட்டு வச்சிருக்கீங்களா இல்ல கொன்னுட்டீங்களா? சொல்லுங்கடா, எங்கடா என் பொண்ணு? உங்க பொண்ணு யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. உங்க பொண்ணு கடத்தின கேஸ சீக்கிரமா முடிக்கணும்ன்றதுக்காக இன்ஸ்பெக்டர் எங்களை பொய்யா ஏய், யாரு இடத்துல வந்து யார தப்பா சொல்லிட்டு இருக்க? எது இந்த கேஸ முடிக்க உங்க மேல நான் தப்பான கேஸ் போட்டிருக்கேன்னு ஏன் முன்னாடி ஏன் இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்கியா? ஆய உடைச்சது பத்தாது என்ன என்கிட்ட பூச்சாண்டி வேலை கட்டிட்டு இருக்கியா? உன் பின்னாடி மட்டும் இருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியட்டும், அப்புறம் இருக்குடா உங்களுக்கு. சார், நாங்க தான் கடத்தணும்ன்றதுக்கு உங்ககிட்ட என்ன சார் ஆதாரம் இருக்கு? சும்மா ஆதாரமா இல்லாம நாங்க தான் கடத்தணும்னு எப்படி சார் நீங்க முடிவு பண்ணலாம்? ஓஹோ, ஆதாரம் இல்லன்னு நினைச்சுதான் நீ இவ்வளவு பேசிட்டு இருக்கியா? என்ன சார் ஆதாரம் இருக்கு? ஆதாரம் தானே, இப்ப காட்டுறேன். பாஸ், பேசாம உண்மையை ஒத்துக்க. வாய மூடுறான். இவனுங்க நம்ம கிட்ட போட்டு வாங்க பாக்குறாங்க. நமக்கு எதிராக இவங்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. சொல்ல போனா அந்த பொண்ணை நம்ம கடத்தவே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம மேல கேஸ் போடலாம்? கடத்தல பாஸ், ஆனா கடத்த முயற்சி பண்ணோம்ல. நமக்கு பின்னாடி தலைவர் வேற இருக்க. வாய மூடுறா. அவர் பேர் வெளியே வரக்கூடாதுன்னு நான் இவ்வளவு போராடிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு ஒரு திருவாய மூடிக்கிட்டு இரு. நீங்க ஆதாரத்தை காட்டுங்க சார், அப்புறம் பாத்துக்கலாம். ஓஹோ, உனக்கு அவ்வளவு தைரியம்? இத பாரு. பாஸ், என்ன பாஸ் இது? நமக்கு எதிராக எந்த ஆதாரமும் கிடைக்க கூடாதுன்னு தானே நம்ம அந்த இடத்த சூஸ் பண்ணோம். அப்புறம் எப்படி இதெல்லாம்? அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. இது எப்படி? இந்த வீடியோல நம்ம 2 பேரும் பக்காவா கவர் ஆயிருக்கோம். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணும். இது எப்படி சாத்தியம்? நாம சூஸ் பண்ண இடத்துல சிசிடிவி கேமரா கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது இதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னடா, ஆதாரம் போதுமா? இன்னும் வேற ஏதாவது வேணுமா? இந்த வீடியோல நீங்க 2 பேரும் பக்காவா கவர் ஆயிருக்கீங்களா? பத்தாததுக்கு அந்த பொண்ணு பொம்பளை பிள்ளைய கத்தியா காட்டி மிரட்டி இருக்கீங்க. இதுக்கு மேல உங்களை நான் சும்மா விட்டேனா? நான் போலீஸே கிடையாது. சொல்லுங்க, துளசி எங்க? சார், இது நாங்க இல்ல. இதுக்கு மேல உங்களை சும்மா விட்ட நான் ஆம்பளை இல்லடா. இன்னும் நல்லா போடுங்க சார்.
சார் சார் விட்டுருங்க சார், விட்டுருங்க சார், வலிக்குது சார், விட்டுருங்க சார். சார் எங்களை எதுக்காக சார் அடிக்கிறீங்க? விட்டுருங்க சார். போடுங்க, இன்னும் 4 போடு, நல்லா போடுங்க. இவனுங்களை போடுற போடுல உண்மை இவனுங்க வாயாலேயே வெளியே வரணும். சார் சார் உண்மையை நாங்க சொல்லிடுறோம் சார், அடிக்காதீங்க சார். சொல்லுங்கடா, அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு விடாம இப்ப என்கிட்ட சொல்லணும். சொல்லிடுறோம் சார். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எப்படி வந்துச்சுன்னு உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. குற்றவாளி நீ தான், நான் தான் உன்கிட்ட கேள்வி கேட்கணும். நீ என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. சொல்லு. சொல்லிடுறேன் சார். ஐயோ இவன் என்னத்த சொல்ல போறான்னு எனக்கும் தெரியலையே. சொல்லு. சொல்றேன் சார். இந்த பொண்ணோட சித்தியும் அவங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் எங்ககிட்ட வந்து உங்ககிட்ட வந்து இந்த துளசின்ற பொண்ணை கடத்தி சார் அடிக்க மாட்டேன்னு அது நீ சொல்றத பொறுத்து. சொல்லு. கடத்தி என்ன பண்ண சொன்னாங்க? கடத்தி அந்த பொண்ணு இருந்த இடமே தெரியாத மாதிரி கொலை பண்ண சொன்னாங்க. பாவி, உன்னை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணது தவிர நான் என்னடி பாவம் பண்ணேன்? என் பொண்ணையே கடத்தி கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணிருக்கே. நீ எல்லாம் நல்லவாடி இருப்ப. அப்புறம் அவ்வளவுதான் சார். அவங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணை நாங்க இருக்க இடத்துல கொண்டு வந்து விட்டாங்க. அப்புறம் நீங்க இந்த வீடியோல பார்த்ததுதான் சார் நாங்க அந்த இடத்துல கடைசியா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆள் வந்து அந்த பொண்ணை எங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாருன்னு சொல்றியா? இதை என்ன நம்ப சொல்றியா? சார் நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் அதுதான் சார் உண்மை. சரி, நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கிருவோம். காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாருன்னா அந்த பொண்ணு இப்ப உயிரோட தானே இருக்கணும். ஆமா சார், அந்த பொண்ணு இப்ப உயிரோட தான் சார் இருக்கு. எங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அந்த பொண்ணு எங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போனது மட்டும்தான் சார் எங்களுக்கு தெரியும். அதுவும் என்னையும் இவனையும் அடிச்சு போட்டுட்டு தான் சார் அந்த பொண்ணை கூட்டிட்டு போனாரு. யாருக்கு அதுல பூசத்தை பாக்குற? நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது சார். இதுக்கு மேல நீங்க என்ன அடிச்சே கேட்டாலும் சரி, கொன்னு போட்டாலும் சரி, இதுதான் சார் அங்க நடந்த உண்மையத்தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சரி, காப்பாத்தினாருன்னா அந்த பொண்ணு நேரம் வீடு வந்து சேர்ந்திருக்கணுமே. அந்த பொண்ணு எங்க போச்சு? தெரியாது சார். இல்ல நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். உண்மையை மட்டும் இப்ப நீங்க சொல்லலன்னு வச்சுக்கோங்க, நீ சொல்ற மாதிரி இங்க கொலையதான் நடக்கும் சார். நடந்த எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டோம். இதுக்கு மேல நாங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. சரி, நீங்க சொல்றது உண்மைன்னே வச்சுக்கிருவோம். ஆனா உங்களுக்கு பின்னாடி இன்னொரு ஆள் இருக்காங்களே, அது யாருன்னு சொல்றீங்களா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த விஷயத்துல அந்த அம்மா, அவங்க பொண்ணு, அவங்க மருமகன், இவங்க 3 பேரையும் தாண்டி இன்னும் ஒருத்தர் இருக்காங்க. அது யாரு சார்? அப்படிலாம் யாரும் என்ன ஏமாத்தணும்னு மட்டும் நினைக்காதீங்க. இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்கு பின்னாடி வேற யாரும் கிடையாது. கான்ஸ்டபிள், இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டி உண்மையை சொல்ற வரைக்கும் விடவே விடாதீங்க. ஓகே சார். ஏய் வாங்கடா சார், எங்களை விட்டுருங்க சார். சார் அதான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்ல சார். இவனுங்களையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது சார். அப்ப என் பொண்ணு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா? ஏங்க அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லம்மா, சும்மாதான். ஏங்க அதான் நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சுல. எப்படியோ இவர் மூலியமா துளசியை நம்ம ஒழிச்சு கட்டியாச்சு. இதுக்கப்புறமும் நாம எதுக்காக இங்கேயே இருக்கணும்? வாங்க நம்ம வேற எங்கேயாச்சும் போலாம். வேற எங்கேயாச்சும்னா எங்க போ சொல்ற? ஏங்க எனக்கு இங்க இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரினா? எனக்கு எதுவுமே இங்க கம்ஃபர்டபுளாவே இல்ல. ஏன்? உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்ன? அது வந்து சொல்லுமா, உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சொல்லதாங்க செய்வாங்க. ஏன்னா இது நம்ம வீடு கிடையாது. ஆமா, இங்க வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போகுது. மாமாவோட ஒய்ஃபும் அவங்க பொண்ணும் நம்மள பாக்குறப்பலாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அவங்க அப்படி பாக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருக்கு. நேற்று சும்மாதான் ஒரு டீ போட்டு தர முடியுமான்னு கேட்டேன். அதுக்கு அவரோட பொண்ணு, நான் ஒன்னும் உங்க வீட்டு வேலைக்காரி கிடையாது, நீங்க ஒன்னும் என்ன விருந்தாளி கிடையாது, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்களே செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிருச்சுங்க. ஓஹோ, அவளுக்கு அவ்வளவு தூரத்துக்கு தைரியம் வந்துருச்சா? இத நாம சும்மாவே விடக்கூடாது. என்னங்க பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேன்னு நீ பாக்கத்தானே போற. மாப்பிள, மாமா, நீங்களும் வந்து 1 மாசம் ஆயிப்போச்சு. ஆனா நான் நினைச்ச வேலை இன்னும் நடக்கலையே. மாமா இல்ல மாப்பிள, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த பொண்ணை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆனா என் பொண்ணை உங்க தம்பிக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அதுக்கு ஒரு ஏற்பாடு நடந்த மாதிரி எனக்கு தெரியலையே. ஆமா, அது வந்து என்ன மாப்பிள, நீங்க அது வந்து இது வந்துன்னு இழுத்துட்டே இருக்கீங்க.
நீங்க ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றிட்டேன். நான் ஆசைப்பட்டதை நீங்க நிறைவேற்றணுமா இல்லையா? என் பொண்ண எப்போ உங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? அத பத்தி தான் மாமா யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதை பத்தி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க தானே சொன்னீங்க உங்க பொண்ணா என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது என்னோட பொறுப்பு, அதை நான் பாத்துக்கிறேன்னு. ஆமா மாமா சொன்னேன். ஆனா என்ன கதிரு, ஆனா ஊனா நிறுத்திட்டு இருக்கா? நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சுட்டேன். ஆனா நான் சொன்னதை நீ செய்யணுமா இல்லையா? மாமா என்ன திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா மாப்ள, உங்க நடவடிக்கையெல்லாம் பார்த்தா என் பொண்ணுக்கு உங்க தம்பியை கல்யாணம் பண்ணி கொடுக்கற மாதிரி எனக்கு தெரியலையே. ஏன் மாமா, ஏன் இப்ப உங்களுக்கு இவ்ளோ கோபம்? அத உட்காருங்க, எல்லாத்தையும் நான் எடுத்து சொல்றேன். நீங்க யோசிக்காதீங்க சித்தப்பா. இவர் ஏதாவது பண்றாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். சரி, என்ன மாப்பிள்ள சொல்ல போறீங்க? மாமா நீங்க சொல்றது சரிதான். உங்களுக்கு என்ன இப்போ? என் தம்பிக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதானே? ஆமா, அவ்வளவுதான். சரி, நீங்க சொல்ற மாதிரி என் தம்பிக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கும். அப்படி நடந்தா எனக்கு என்ன தருவீங்க? என்ன மாப்பிள்ள இப்படி கேக்குறீங்க? நீங்க இப்படி திடீர்னு கேட்டா நான் என்ன சொல்றது? உங்க ஆசைக்காகத்தான் அந்த பொண்ணவே நான் கொலை பண்ண சொன்னேன். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, அது என்னோட ஆசைக்காக நீங்க செஞ்சீங்க. அதுல தப்பு எதுவும் நான் சொல்லல. இப்ப அந்த விஷயத்தால நான் தலை மறைஞ்சு இருக்கேன். இந்த விஷயத்தால போலீஸ் கேஸ்னு என் மாமியார் வேற உள்ள இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னால ஊருக்குள்ள தலை காட்டவும் முடியாது, நான் பண்ண விவசாயத்தையும் பார்க்க முடியாது. அதுக்காகத்தான் நான் கேக்குறேன். உங்களுக்கு உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தானே என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அதே மாதிரி என்னோட ஆசையையும் நீங்க நிறைவேற்றணும். என்ன சொல்ல வரா இவன்? இவனோட ஆசைக்காகத்தான் அந்த பொண்ணைய கொலை பண்ண பார்த்தோம். அதுல நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்த்தா இப்ப நம்ம கிட்டயே போட்டு வாங்கலான்னு பாக்கலானோ? எது என்னமோ, நம்ம பொண்ணு இவனோட தம்பியா கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருப்பான். அவளோட வாழ்க்கையும் நிம்மதியா இருக்கும். மாமனார் மாமியார் கொடுமையும் இருக்காது. என்ன மாமா இவ்வளவு யோசிக்கிறீங்க? என் தம்பி மாதிரி ஒரு நல்ல பையன் உங்க பொண்ணுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். அதுக்கு நான் காரணமா இருக்க போறேன்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாப்பிள்ள. ஆனா நான் என்ன அப்படி பெருசா உங்ககிட்ட கேட்ட போறேன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது வந்து மாப்பிள்ள. சரி, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? என்ன மாப்பிள்ள தெரியாத மாதிரி கேக்குறீங்க? எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைதான். உங்ககிட்ட சொத்து சவானு எவ்வளவு இருக்கு? அதுக்கு என்ன மாப்பிள்ள, அதெல்லாம் எந்த குறைச்சலும் இல்லாம நல்லாவே இருக்கு. என் பொண்ணுக்கு 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். அவ்வளவுதான் மாமா. உங்க சொத்துல ஒரு காவாசி தான் நான் கேக்குறேன், வேற எதுவும் உங்ககிட்ட கேட்கல. என்னது, காசு பணம்னு கேட்பான்னு பார்த்தா காவாசி சொத்தை கேட்கிறான். ஏங்க நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன சொன்னேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நல்லா தானே போயிட்டு இருக்கு. நீங்க என்னங்க சொன்னீங்க? இந்த கல்யாணம் நடக்க கூடாது, நடந்தா இருக்க சொத்து போற என் தம்பிக்கு பேரு, அப்புறம் அவன் நல்லா இருப்பான், நாம நல்லா இருக்க மாட்டோம், இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தானே சொன்னீங்க. ஆனா நீங்க என்னடானா கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, அவன் நல்லா இருந்தா நமக்கு என்ன, நல்லா இல்லைன்னு நமக்கு என்ன? நமக்கு தேவை இப்ப சொத்து தான். கேட்டல நீயே, 10 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடுற மாதிரி சொத்து இருக்கு. அதுல காவாசினா நமக்கு எவ்வளவு கிடைக்காது. அப்புறம் இப்ப ஏவ அந்த சொத்தெல்லாம் என் தம்பி பேருக்கு எழுதி வச்சிருவாருன்னு நீ நினைக்கிற? இவனை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏமாத்தி எல்லா சொத்தையும் நாம எழுதி வாங்கிக்கலாம். நீயே பாரு எவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கான்னு. ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி யோசிச்சுட்டு தான் இருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த ராங்கிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் தம்பி சந்தோஷமா வாழ்வானா நினைக்கிற? அதுவும் சரிதான். பிடிக்காத பொண்ண வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சா அவ என்ன சந்தோஷமா வாழ போறா? எது எப்படியோ நாம நல்லா இருக்கணும். உங்க தம்பி எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன? இப்ப தாண்டி நீ என் பொண்டாட்டி. என்ன மாமா இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? அது வந்து நீங்க யோசிக்கிறத பார்த்தா என் தம்பிக்கு உங்க பொண்ணு கூட கல்யாணம் நடக்காது போலயே. ஐயோ இல்ல, அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீங்க யோசிக்கிறத பார்த்தா அப்படித்தான் மாமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என் தம்பியை விட உங்க பொண்ணுக்கு நல்ல பையனா வேற யாரும் கிடைக்க மாட்டான். அப்படி கிடைச்சாலும் உங்க கேரக்டருக்கு ஒத்தும் வரமாட்டான். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து நான் சொன்ன டீலுக்கு ஓகேவா இல்லையான்னு சட்டுப்பட்டுன்னு பதில சொல்லுங்க. அது வந்து நான் யோசிச்சு சொல்றேன். இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு என்ன மாமா இருக்கு? உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக உங்க சொத்துல ஒரு காவாசி எனக்கு தர மாட்டீங்க? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன சித்தப்பா இருக்கு? சட்டுப்பட்டுன்னு சரின்னு சொல்லுங்க, சீக்கிரமா கல்யாண வேலையை பார்க்கலாம். சரி மாப்பிள்ள, நீங்க சொல்றதும் சரிதான். நீங்களும் என் தங்கச்சி பையன் தானே. சொல்லப்போனா உரிமையா உங்களுக்கு தான். என் பொண்ணோட வாழ்க்கைக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்படும் போது என் சொத்துல ஒரு காவாசி உங்களுக்கு தரமாட்டேனா என்ன? எனக்கு நீங்க வேற, இளைய மாப்பிள்ள வேறன்னு கிடையாது. 2 பேருமே ஒண்ணுதான். என்ன, அவர் என் பொண்ணா கல்யாணம் பண்ணிக்க போறதுனால அவருக்கு நான் சொத்து அதிகமா கொடுக்க போறேன், அவ்வளவுதான். சரி மாமா,
இதுக்கு மேல உங்க பொண்ணோட கல்யாணம் ஏன் பொறுப்பு, சரியா? ஆ சரி சரி மாப்பிள்ள. அப்புறம் மாப்பிள்ள, என் பொண்ணோட கல்யாணம் இந்த ஊர் அறிய உலக அறிய சிறப்பமா நடக்கணும். நான் பெத்து வச்சிருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. என் வீட்டை என் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் இதை விட சிறப்பமா எந்த நிகழ்ச்சியும் நடக்கலன்ற அளவுக்கு இருக்கணும் என் பொண்ணோட கல்யாணம். அது எப்படி சாத்தியம்? நீ கொஞ்சம் பொறுமையா இரு, அது எப்படி சாத்தியமாக்குறதுன்னு நான் பாத்துக்கிறேன். ஆமா, இதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளான் இருக்கு, அது என்னன்னு நான் அப்புறம் சொல்றேன். இப்போ மொதல் அதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஆ சரி மாப்பிள்ள. அப்ப நான் போய் கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாக்குறேன். இப்பவே நாள் தேதி எல்லாம் குறிச்சா தானே என் பொண்ணோட கல்யாணம் சிறப்பமா பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு நடக்கும். ஆ சரி மாமா. ஏங்க, அது எப்படிங்க நடக்கும்? இவர் சொல்ற மாதிரி கல்யாணம் நடக்கிறதுக்கு உங்க தம்பி ஒத்துக்கிறனுமே. ஒத்துக்குருவான். அவனை எப்படி ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். எப்படி? அதான் நம்ம கையில துளசின்ற ஆயுதம் இருக்கு. அவளுக்காக என் தம்பி என்ன வேணா பண்ணுவான். அதான் அவளை கொன்னாச்சே. அது நமக்கு மட்டும்தானே தெரியும், அவங்களுக்கு தெரியாதே. அவளோட பாடி கூட இன்னும் கிடைக்கலன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால அவளை ஆயுதமா வச்சுதான் இந்த கல்யாணத்தை நாம நடத்தணும். எனக்கு புரியல. எனக்கு இப்ப நான் புரிய வைக்கிறேன். யாருக்கு இப்ப போன் பண்றீங்க? இந்த நேரத்துல நமக்கு யார் போன் போடுறது? ஹலோ ஹலோ, யாரு நீங்க? என்னடா தம்பி, இவ்வளவு சீக்கிரத்துல இந்த அண்ணனை நீ மறந்துருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. கதிரே? ஆமா, கதிர் தான் பேசுறேன். ஏய் டேய், நீ எல்லாம் நல்லா இருப்பியா? எங்கடா அவளை என்னடா பண்ண? பொறு, ஏன் உனக்கு இவ்வளவு கோவம்? நீ கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ண இந்த நிலைமை காக்கிட்டேன்னு கோவப்படுறியோ? டேய் எரும மாடு, எல்லாம் எனக்கு அண்ணன்னு சொல்றதுக்கு கேவலமா இருக்குடா. எனக்கு வெக்கமா இல்ல? உன் வீரத்தை போயும் ஒரு பொண்ணு கிட்ட காட்டியிருக்கியே, உனக்கு அசிங்கமா இல்ல? உனக்கெல்லாம் எதுக்குடா மீச? பேசாம உன் பொண்டாட்டியோட சேலை எடுத்து கட்டிக்க. டேய் வார்த்தையை அளந்து பேசுடா. உங்ககிட்ட எல்லாம் இனத்துக்கிட்ட வார்த்தையை அளந்து பேசணும். நான் கேக்குற கேள்வியில நீ நாக்க பிடிங்கிக்கிட்டு சாகணும்டா. நீ எல்லாம் என் கூட பிறந்தவன் தானா? எனக்கே சந்தேகமா இருக்குடா. என் அம்மா வயித்துல ஒன்ன மாதிரி ஒரு பையன். ஒரு காலத்துல நம்ம அம்மாவும் இப்படித்தான் இருந்தாங்க, ஆனா இப்ப இல்ல. ஆனா உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்கடா. என்னதான் அம்மா துளசி விஷயத்துல மத்த மாதிரி நடந்துகிட்டாலும் நீ அவளை கடத்தி என்னடா பண்ண? அவளை கொன்னுட்டியா? அதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் மாத்தி அலைஞ்சிட்டு இருக்கே, உனக்கு தெரியாது அவளை என்ன பண்ணிருப்பேன்னு? டேய் நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில இப்படி விளையாண்டுட்டு இருக்கேல. நாங்க அவளை தேடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்கடா அவ என்னடா பண்ணி தொலைச்சிங்க? பொண்டாட்டி எல்லாம் ஒரு மனுஷி தானா? அவளும் ஒரு பொண்ணு தானே? கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத ஜென்மங்க. டேய் என் பொண்டாட்டிய பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அப்புறம் ஒரு விஷயம், நான் உன்கிட்ட இப்படி பேச்சு வாங்குறதுக்காக போன் போடல. என்ன பத்தி என்ன சொல்றான்? கொஞ்சம் பொறுமையா இரு. வெக்கமா இல்ல உனக்கு? பொண்டாட்டி சேலையை பிடிச்சுக்கிட்டு இப்படி தலைமறைவா இருக்கியே, உனக்குலாம் எதுக்குடா மீச? என்ன கேட்டா நீ எல்லாம் ஆம்பளையே இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். எதுவா இருந்தாலும் நேருக்கு நேர் மோதணும்டா, அவன் தான் ஆம்பளை. டேய் உன் மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கேட்கறதுக்கு நான் உனக்கு போன் போடல. என்ன சொல்ல போறனோ அதை கேட்டு நீ செஞ்சா போதும். நீ சொல்றத நான் எதுக்குடா செய்யணும்? எனக்கு அந்த அவசியமும் கிடையாது. இப்பவே இந்த போன் நம்பரை வச்சு உன்னை ட்ராக் பண்ணி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ள தள்ளல. அது உன்னால முடியாது. இன்னும் 5 நிமிஷத்துல இந்த போன் இருந்த தடமும் தெரியாது, இந்த சிம் கார்டு இருந்த இடமும் தெரியாது. வெக்கமல்ல வெக்கம் கட்டவனே, நீ எல்லாம் சோறுதான் திங்கிறியே இல்ல? போது நிறுத்துடா. உன் புராண கதையை கேட்கறதுக்கு நான் ஒன்னும் போன் போடல. துளசி உங்களுக்கு வேணும்னா நான் சொல்றத நீ செஞ்சுதான் ஆகணும். அப்ப துளசி ஏன்ட்ட தான்டா இருக்கா, என் கஸ்டடியில. ஏய் நாதாரி நாயே, அவளை என்னடா பண்ண? எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்ண? உனக்கு தெரியாது நான் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணேன்னு. பழைய கதையெல்லாம் நோண்ட நான் விரும்பல. துளசி உங்களுக்கு வேணும்னா நான் சொல்றத நீ செஞ்சுதான் ஆகணும். நான் என்ன செய்யணும்? எனக்கு என்னமோ இவன் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி தெரியலையே. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க? அந்த ரவுடிங்களை அடிச்சு போட்டுட்டு யாரோ ஒருத்தர் காப்பாத்திட்டு கூட்டிட்டு போன மாதிரி தானே சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது துளசி இவங்கிட்ட எப்படி? ஏய் துளசி உன்கிட்டதான் இருக்கானு நான் எப்படி நம்புறது? நீ இப்படி எல்லாம் கேப்பேன்னு எனக்கு தெரியும்டா. இன்னும் 10 நிமிஷத்துல ஒரு வீடியோ வரும், அதை பார்த்து தெரிஞ்சுக்க. இல்ல நீ சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாது. எந்த வீடியோவையும் என்னால நம்ப முடியாது. டேய் வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் நம்பலாமா நம்ப வேணாமான்னு அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் நான் அனுப்புற வீடியோவை பார்த்துட்டு
துளசி உயிரோட இருக்காளா இல்லையான்னு நம்ப வேண்டியதும் நம்பாம இருக்க வேண்டியதும் உன்னோட பொறுப்பு. அப்புறம் நல்லா யோசிச்சுக்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் சொல்றத கேட்கலன்னு வச்சுக்க, துளசி உயிரோட இருக்கிறதும் இல்ல ஏன் கையால சாகுறதும் நீ எடுக்க போற முடிவுலதான் இருக்கு. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.